ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன் உங்களை அற்புதமான அந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திஸ் இஸ் ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டோட்டல் என்டையர் பிஸ்னஸ் சினாரியோ ரொம்ப ஹாட் ஆகிட்டுருக்கு. அதாவது எல்லாம் சூடு பிடித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறேன். அப்போ அது சூடு பிடித்துட்டுருக்கு அப்படின்னா நாமும் சூடாகணும். அண்ட் மிக துரிதமாக வேலை செய்யக்கூடிய நேரம், சரியான தருணம் இது. ஸோ நாம் எல்லோருமே we have to arise, we have to awake and we have to achieve. ஸோ இதற்காக நம்மளுடைய நுண்ணறிவுகள், நம்ம இந்த வெஸ்டீஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நெளிவு சொலிவுகள், இதை நம்மளுடைய இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை நான் 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கேப்சூல் வடிவில் ஜஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸில் இதுக்கு உண்டான நெளிவு சொலிவுகளை ஒவ்வொரு வீடியோவாக 2 days 3 daysல உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டே வரலான் இருக்கேன். பிகாஸ் நான் இருப்பதோடு நீங்கள் எல்லாம் பரவி கிடைக்கீங்க. ஸோ எல்லோருக்கும் இந்த செய்திகள் போய் சேரும். ஸோ 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு தடவை ஒரு 20 நிமிஷம் வீடியோ பார்க்கும்போது அந்த நுண்ணறிவு நமக்கு கிடைக்கும். அந்த நுண்ணறிவு நம்மளுடைய டவுன்லைன்ஸுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகள் நமக்கு காத்துட்ருக்கு. அதாவது நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதையில் எங்கெல்லாம் இடர்பாடுகள் இருக்குது, எங்கே குழி இருக்குது, இதை முன்னமே போனவர். ஏன்னா இதில் எனக்கு மோர் தென் 27 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் எல்லோருமே அந்த RSNS அகாடமி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுன்லைனுக்கெலாம் சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் இது பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ துரிதமாக செய்திகள் உங்களுக்கு கிடச்சிடும். ஃபைன். இன்றைக்கி முதல் விஷயம் நமக்கு என்னென்னாக்கா, இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் நாளுக்கு நாள் இது பெட்டர் ஆகிட்டே இருக்குது. இப்போ டூவல் ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஃபர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுவது, என்ன பண்ணுவது அப்படிங்கிறதும், நம்மளுடைய மைண்ட் செட் சில விஷயங்களில் ஒரு நுண்ணியமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வீல் கோ இன்டு இட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். முதல் விஷயம், இந்த நிறுவனம் இன்றைக்கி இந்த இதில் ஒரு 2 days பேக் டியூவல் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது மேட்சிங் 300 PV மாத்திரம் இல்லை, இப்போ 150 PVக்கு மேட்ச் பண்ணுவாங்க. 150 PV ஒரு பக்கம் 150 PV, ஒரு பக்கம் 150 PV வந்தால் கூட மேட்சிங் உண்டு. அந்த மேட்சிங்க்கு நமக்கு வருமானம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, ஜாயினிங் எடுக்கும்போது இப்போது 300 PVக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 450 கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 150 PV ஜாயினிங் எடுத்தாலும் அந்த மாதத்துக்குள்ளே அவங்க 150 PV பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு 225 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வவுச்சர். இந்த 225 ரூபா டிஸ்கவுண்ட் வவுச்சரும், இந்த 450 ரூபா 300 PV பண்ணும்போது வரக்கூடிய இந்த வவுச்சரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வவுச்சர் மூலிமா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்களுக்கு PV உண்டு. நார்மலாக வவுச்சர் மூலிமா வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு PV கிடைக்காது. வேறஸ் இது டிஸ்கவுண்ட். அதாவது எவ்வளவு அந்த இன்வாய்ஸோ அந்த இன்வாய்ஸில் நம்ம 450 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், அல்லது 225 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் 150 PV பண்ணியிருந்தா அல்லது 300 PV பண்ணியிருந்தா. இது ஒரு அற்புதமான விஷயமா இல்லையா? அப்போ நம்மளுடைய பீப்புளை அட்லீஸ்ட் 150 PVயில் வராங்கன்னா அவங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்குள்ளே போகிறாங்க, ஜாயினிங் ஆஃபருக்குள்ளே வராங்க, எல்லாமே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அவங்களுக்கும் 225 ரூபாய்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் வவுச்சரும் அவங்களுக்கு உண்டு. அண்ட் நம்மளுடைய பிஸ்னஸ் வேறு லெவலுக்கு போயிடும். அண்ட் அந்த 300 பே பண்ணும்போது அவங்க ஃபாஸ்டாக டேட் அந்த 750 rupees ஃபாஸ்டாக வவுச்சரும் அவங்களுக்கு கிடச்சிரும். இவ்வளோ விஷயங்களை இந்த நிறுவனம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம துரிதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கு. அடுத்தது டியூவல் ஆப்ஷன். அதாவது என்ன டியூவல் ஆப்ஷன் அப்படின்னாக்கா, 300 அதுக்கு 900 மேட்சிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ 150க்கு 450 மேட்சிங் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ சூப்பர். அதே மாதிரி பூஸ்டர், ஒரு பக்கம் 600, ஒரு பக்கம் 300க்கு பூஸ்டர் 1500 ரூபா இல்லையா? இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பக்கம் 300, ஒரு பக்கம் 150, அதுக்கும் பூஸ்டர் கொடுக்குறாங்க 450. இப்போது நம்ம கொஞ்சம் இதாகும்போது கூட நமக்கு எதுவும் வீணாகாமல் நம்ம வரத்துக்கு இந்த நிறுவனம் பண்ணியிருக்காங்க. இதை நம்மளோட டவுன்லைன்ஸ்க்கெல்லாம் சொல்லி நம்ம இது மிகப்பெரிய லெவலில் நாம் ப்ரொமோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது மாத்திரம் இல்லை, அடுத்தது இது ஒரு கவனம் எடுத்துக்கோங்க.
இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவில் நாம் ஆக்டிவேட் ஆகணும்னா நமக்கு அந்த இது ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா, இனிஷியேட் ஆகணும் இல்லையா, அதுக்கு அந்த 300 PV அப்படியே இருக்குது. 300 PV பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மேட்சிங் நடக்கும். அது புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த மாதம் ஆஃபர் பாருங்கள், சூப்பராக ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு கீழே ஒரு குரூப், இது யாருக்கெல்லாம் ரைட் ஃப்ரம் இன்று ஜாயின் பண்ணுறவங்கலேருந்து போன மாதம் பர்மனெண்ட் லெவல் கோல்டு டைரக்டராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆஃபர் பொருந்தும். அவங்களுக்கெல்லாம் உண்டு. அவங்களுக்காக ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அது. அவங்களுக்கு கீழே ஒரு டீம் 1500 PV ஜாயினிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் PV இல்லை, ஜாயினிங் மூலியமாக எடுக்கக்கூடிய PV 1500 வரும்போது ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். அதே 4500 PV வந்ததுன்னா 3 நாட்கள் 2 இரவுகள் கோவாலேயோ ஊட்டிலேயோ பூரியிலையோ ஜிம் கார்பெட் அப்படிங்கிற ஹோட்டலில் தங்கி அந்த செலவுகள் கம்பெனி பார்த்துக்கும், போக வர செலவு நம்மளுது. அதுவே நம்ம குரூப்பில் 7500 PV பண்ணிட்டோம்னா நம்ம கப்பலாக, அதாவது நம்ம மனைவியை கூப்பிட்டு போகலாம், அல்லது ஹஸ்பண்டை கூப்பிட்டு போகலாம், அல்லது அம்மாவை கூப்பிட்டு போகலாம், அல்லது அப்பாவை கூப்பிட்டு போகலாம், அல்லது பையனை கூப்பிட்டு போகலாம், பொண்ணை கூப்பிட்டு போகலாம் ஃபார் 7500. அதுவே நம்ம கீழே குரூப்பில் 15000 PV ஜாயினிங் மூலமாக வந்துருச்சுன்னா ஃப்ரீ தாய்லாண்ட் ட்ரிப் ஃபார் விச் இன்க்ளூடிங் ஃப்ளைட்லேருந்து எவ்ரி திங் கம்பெனியாக பார்த்தோம். அது 3 நாட்கள் 2 இரவுகள். இது சூப்பராக இருக்குது இல்லையா? இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் வவுச்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த 1500 PV, இந்த 1500 PV நாம் நேரடியாக, நல்ல கவனிங்க, நாம் நேரடியாக நமக்கு கீழே நம்ம டைரக்ட் டவுன்லைன் மூலியமாகவோ அல்லது நம்ம ஃபாஸ்டர் ஐடி போடலாம், யார் கீழேயோ ஒருத்தர் ஃபாஸ்டர் ஐடி போடலாம் இல்லையா, அந்த மாதிரி ஃபாஸ்டர் ஐடி மூலமாகவோ அந்த 1500 PV வரணும். அதாவது ஒவ்வொரு ஜாயினிங்கும் 300 PV இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 30 PV இருக்கலாம், 50 PV இருக்கலாம், 200 PV இருக்கலாம். ஆனால் ஜாயினிங்னால் நம்மளுடைய டைரக்ட் டவுன்லைன் ஃபாஸ்டர் மூலியமாக வரக்கூடியது 1500ஆக இருக்கணும். ஒரு சின்ன உதாரணமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் சி திஸ். 5 ஜாயினிங். 5 ஜாயினிங் சொல்கிறேன், அதான் மினிமம். ஏன்னா ஒரு ஜாயினிங் போட்டோம்னா நீங்கள் எவ்வளவு பிவிஜி படித்து ஜாயினிங் இருந்தாலும் 300 PVக்கு மேலே இருக்கிறது ரீபர்ச்சேஸுக்கு போயிடும். அப்போது மேக்ஸிமம் ஒரு ஜாயினிங் எவ்வளோ 300, அப்போ 1500 வரணும்னா மினிமம் 5 ஜாயினிங். ஸோ இந்த மாதிரி 5 ஜாயினிங் வந்ததுன்னா நமக்கு கீழே டைரெக்டாகவும் ஃபாஸ்டர் மூலியமாகவோ அந்த ப்ராடக்ட் வவுச்சருக்கு நம்ம எலிஜிபிள். ஒன்று. அல்லது 5க்கு மேலே நிறையா 6, 7 எது வேணால் இது மாதிரி 30, 60, 100 டோட்டலாக 1500. then also we are eligible for free product. not only free product, இதை செய்தால்தான் இது ஒரு ப்ரீ ரிக்வசிட். இந்த 5 அல்லது 1500 PV நமக்கு கீழே டைரக்ட் டவுன்லைன் அல்லது ஃபாஸ்டர் ஐடி மூலமா வர வேண்டியது ஒரு ப்ரீ ரிக்வசைட். அது இருந்தால் தான் நமக்கு கீழே 4500 PV அல்லது 7500 PV அல்லது 15000 PV நடந்து நமக்கு அந்த ட்ரிப்பு போகணும்னா இதை செஞ்சுருந்தால் தான் அதுக்கு போகும், அந்த எலிஜிபிள் ஆகும். இல்லாட்டி வி ஆர் நாட் எலிஜிபிள். அதனால் இதை நாம் செய்தே ஆகணும். ஸோ இதை எல்லோரும் சொல்லலாம், புரிஞ்சுதானா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த டைரக்டு ப்ளஸ் ஃபாஸ்டர் ஐடியை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இங்கே ஒரு நெட்வொர்க் காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ஏபிசி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தான் நீங்கள், கரெக்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஇஎஃப்ங்கிறது டைரக்ட், உங்களுக்கு நேர் கீழே நீங்கள் தான் அப்ளை, நோ ஃபாஸ்டர் நத்திங் நீங்கள் போடுறீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறது, ரெட்டு போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஏக்கு கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே கர்சரை பாருங்கள், இது தெரியுதுங்களா? 3. இந்த 3 நீங்கள் ஃபாஸ்டர் ஐடியா இவர்களுக்கு கீழே போட்டிருக்கீங்க. அதே மாதிரி பிக்கு கீழே இங்கேயும் சிக்கு கீழே இவங்களையும் ஃபாஸ்டர் ஐடி போட்டிருக்கீங்க. இப்போ இந்த ஜாயின் பண்ண பிவி எல்லாம் இந்த ஒட்டுமொத்த பிவி 1500க்கு தாண்டணும். தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் யுவர் எலிஜிபிள். 5000 rupees ஃப்ரீ ப்ராடக்ட். 1. அடுத்தது அந்த ப்ரீ ரிக்வசட்டை நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? ஃபைன். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னங்க, 4500 இப்போது நம்மளுடைய டோட்டல் நெட்வொர்க் இருக்குது இல்லையா, நமக்கு கீழே ஒரு நெட்வொர்க் ABCDEF இது மாதிரி நமக்கு கீழே ஒரு நெட்வொர்க் இருக்கும். இந்த நெட்வொர்க் மூலியமாக, நல்ல கவனிங்க, இந்த நெட்வொர்க் மூலியமாக டோட்டல் பிவி
கீழே வேறு யாரும் பண்ணல, எந்த குரூப்லேயும் டோட்டல் வரல. பட் நம்மளுடைய டோட்டல் வந்து ஜாயினிங்கில் 4500 PV வந்துருச்சுன்னா நம்ம கோவா ட்ரிப் சிங்கிளாக நம்ம எலிஜிபிள். அதுவே நமக்கு கீழே 7500 வந்துருச்சுன்னா நம்ம கப்புலாக, நான் சொன்ன மாதிரி நம்ம உழைவி அல்லது கணவர் அல்லது அப்பா அம்மா அல்லது பையன் பொண்ணு கப்புலாக போவதுக்கு 3 நாட்கள் 2 இரவுகள் கோவா, ஊட்டி, பூரி, ஜிப் கார்பெட் அந்த ஹோட்டலில் தங்கி நம்ம இதாக இருக்குது. அதுவே டோட்டலாக 15000 PV வந்துருச்சு அப்படின்னாக்கா தென் we are eligible for the தாய்லாந்து ட்ரிப். நமக்கு கீழே யாரும் 15000 பண்ணல, அப்போ நோ ப்ராப்ளம். இப்போ இதுவே நமக்கு கீழே குரூப்பில் இப்படி எடுங்க, இந்த குரூப் ஏ குரூப்பில் 4500 PV வந்துருச்சு அப்படின்னா நம்ம கோவா ட்ரிப்புக்கு போகணுன்னாலோ அல்லது BCDEF இந்த குரூப்போடைய டோட்டல் ஜாயினிங் PV 3000 பண்ணிட்டோம். இப்போ என்னாச்சு, இங்கே 4500 அங்கே 3000, 7500 நம்ம கப்பலாக நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். இப்போ இவங்களே 7500 பண்ணிட்டாங்க, இது விளங்குதுங்களா? அப்போது இந்த குரூப் வழியாக நம்ம தனியாக 7500 இப்போ பண்ணிட்டோம்னா 7500 + 7500 15000 நம்ம தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள். இது புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணணும். இப்போ உங்களுக்கு இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ எல்லோரும் இதெல்லாம் எலிஜிபிள் ஆகணும்னா முதல் ப்ரீரிக்விசிட் என்னங்க? 5 நியூ ஜாயினிங் டைரக்ட் அல்லது ஃபாஸ்டர். இதை எல்லாருக்கும் நம்ம மோட்டிவேட் பண்ணலாமா? ஸோ தட் தே வில் கெட் 5000 rupees ப்ராடக்ட் ப்ளஸ் அவங்க அந்த 300 PV பண்ணவனுடைய விளைவாக அவர்களுக்கு ஒரு 450 ரூபா டிஸ்கவுண்ட் வவுச்சர் கிடைக்கும், அவங்களுக்கு 750 ரூபா ஃபாஸ்டாக் வவுச்சர் கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அண்ட் இதை நம்ம மோட்டிவேட் பண்ண முடியுமா முடியாதா? இப்போது நமக்கு கீழே குரூப் நம்ம அதை பண்ணிவிடுவோம் கரெக்டாக. அப்போ நம்ம அந்த 1500 பண்ணிட்டோம், 1500 PV நம்ம பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கீழே அதே மாதிரி 1500 PV 2 பேரை பண்ண வச்சுட்டோம்னா நம்ம டோட்டலாக 4500 PV வந்துருச்சா? அவங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துருச்சா? நம்ம கோவா ட்ரிப்பா? இப்போ பாருங்கள், அவங்க யார் அந்த 1500 பண்ணுறாங்களோ அவங்க யாரையோ ஒருத்தரோ 2 பேரோ பண்ணாக்கா நமக்கு கப்பல் ட்ரிப்போ இது மாதிரி பல ட்ரிப்புக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். பண்ண முடியுமா முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அது இப்போ எவ்வளவு துரிதமாக நம்ம வேலை செய்யணும்னு பாருங்கள். இப்போ வேலை செய்யும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரு அசம்ஷன் இது வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 5 பேரை போடுறது 6 பேரை போடுறது அப்படின்னு சகட்டு மேனிக்கு இல்லாமல் ஒரு பிளான்டாக ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கடைசியில் அந்த பிளாட்டினம் DUCDR வரைக்கும் போகணும் ஒன்று. இப்போ மேட்சிங் நடக்கும்போது அந்த மேட்சிங்லேயும் நம்ம கரெக்டாக வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே முதல் வாரம் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணுறோம், 2 பேர் கீழே ஒரு டெயில் போடுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எல்லோருக்கும் நம்ம போதனை பண்ணணும். அதற்கப்புறம் பண்ணுறதெல்லாம் 2 பேராக ஸ்பான்சர் பண்ணணும். அப்படின்னா என்னாச்சு, முதல் தடவை 2 தடவை கீழே 1 அப்புறம் 2ங்கும் போது ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ளே 6 பேர் வந்துடுவாங்க. இப்போ நம்ம வேணுங்கிற அந்த 6 நெட்வொர்க் வந்துருச்சு. இன்னொரு 6 போட்டோம், இன்னொரு 2 பேர் போட்டோம்னா 8 பேர். ஸோ ரொம்ப சேஃபாக நம்மளுடைய என்டையர் ஜர்னி நம்ம பிரயாணம் பண்ண முடியும் கரெக்டாக. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 300 PV ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துருங்க. 300 PV கொஞ்சம் கஷ்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்குறேன். நான் இந்த 300 PV இப்போ பண்ணும்போது ஆக்டிவேஷன் ஆகிறோம். நம்ம 2 150 PV கன்சிஸ்டன்சிக்குள்ளே போகிறோம். நமக்கு ஜாயினிங் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் உண்டு. நமக்கு ஃபாஸ்டாட் 8 அச்சீவ் ஆனனால 750 ரூபா ப்ராடக்ட் வவுச்சர் இருக்குது. அப்புறம் 450 ரூபா டிஸ்கவுண்ட் வவுச்சரும் நமக்கு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது கரெக்டானா? ஃபைன். இப்போது பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னால் 2 பேர் ஒரு டெயில், ஏக்கு கீழேயோ பிக்கு கீழேயோ ஒரு டெயில். இதுதான் எல்லோரும் பண்ணணும். அப்புறம் 2 பேர் பாருங்களேன். அடுத்தடுத்த மாதிரியான இது 1500 ரூபா அந்த பூஸ்டர் கிளப்புக்குள்ளே நம்ம போய்டுவோம். மாதம் இந்த பூஸ்டர் கிளப்பை நம்ம எடுக்கலாம். ஃபைன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பண்ண AB அவங்களும் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணுமா? இங்கே பாருங்கள்,
ஏ 2 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டாரு, பி 2 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டாரு, ஏற்கனவே டெய்ல் ஒன்று போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அவரும் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா, அப்போ அவங்க எல்லோரும் என்ன பண்ணணும், டெய்ல் போடணும். இங்கே பாருங்கள், அவர் டெய்ல் போட்டார், இவர் டெய்ல் போட்டார், இவர் டெய்ல் போட்டார். இப்போ இந்த இது முடித்தோடனே இந்த ஏங்கிற குரூப்பு கீழே பாருங்கள், டோட்டலாக மேட்சிங் கிளப் எடுக்கும்போது ஹையர் சைடில் 8 ஜாயினிங்கும் இந்த பக்கம் 6 ஜாயினிங். மேட்ச் ஆறா மாதிரி கரெக்டாக வருதா? நான் சொல்ல புரியுது. அப்புறம் இந்த அடுத்தடுத்த மாதம் போகும்போது இந்த மேட்சிங் கரெக்டாக இதாகிட்டே வரும். அதுக்காக இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இப்போ இப்பேற்பட்ட விஷயம் நம்ம கையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டுங்களா? நமக்கு இந்த இதுக்கு தான் நம்மளுடைய டோட்டலாக இது மாதிரி 5 பேரை ஸ்பான்சர் பண்ணி ப்ராடக்ட் வவுச்சர் வந்ததுன்னா இங்கே பாருங்கள், இந்த மேட்சிங்னால் 3600 வரும். நம்மளுடைய ஃபாஸ்டார்ட் ப்ராடக்ட் வவுச்சர் 750 வரும். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வவுச்சர் ஒரு 450 வரும். அப்புறம் 2-3 இது ஃபாஸ்டார்ட் வேறு பண்ணியிருப்போம் இல்லையா, கீழே வந்துடும் இல்லையா, எப்படியும் மாதம் முடிவுக்குள்ளே. அப்போ அதுக்காக 2000 ப்ராடக்ட் வவுச்சரும் உண்டு. இதை தவிர 5 பேர் நம்ம டைரெக்டாக தானே இருக்குது, 5 பேரும் புரியுதுங்களா? அப்போ 5 பேர் டைரெக்டாக பண்ணதுனால நமக்கு 5000 ப்ராடக்ட் வவுச்சர் இருக்குது. டோட்டலாக போட்டு பாருங்கள் 11800. இது எவ்வளோ பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கோவா ட்ரிப்புக்கு அல்லது தாய்லாந்து ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆக முடியாதா? பட் பாயிண்ட் வந்து என்னென்னா, எல்லாருக்கும் இடிக்கிறது இந்த 300 PV தான். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், 300 PV பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு 10,000லேருந்து 12,000 13,000 ஹையர் அமௌண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்குது. ஐ டூ அக்ரி வித் தட், ஐ டூ அக்ரி. பட் ஸ்டில் இப்படி யோசிங்க. அதாவது சில பேர், நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி 300 PV நீங்கள் வந்திருப்பீங்களா சார் முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரி சூழ்நிலை, இன்றைக்கி சூழ்நிலை பாருங்கள், வேலைகள் காலியாகி கொண்டு இருக்கிறது. வேலையில் எடுத்துகிட்ருக்காங்க. வேலை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அடுத்தது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால வியாபாரங்களும் காணாமல் போய்கிட்டுருக்கு. டோட்டலாகவே சுற்றி வர ஒரு நிலையின்மை அப்படிங்கிற தன்மை இருக்குது. அப்போ நமக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு இது ஆவலில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நிறுவனம், நான் வந்து 2009, இன்றைக்கி வந்து என்ன 2026. இப்போது இவ்வளோ வருடங்கள் இந்த நிறுவனம் கடந்து வந்து என்னத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு. வேறு எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம் அவங்க முன்னாடி வைக்கிறேன். ஒரு 6-7 மாதங்கள் முன்னாடி நம்மளுடைய வெஸ்டீஜ் நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு ஒரு பையன், ஒரு ஸ்டடி இன் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அவர் வந்திருந்தார். வந்து என்னை பார்ப்பதுக்காக வந்தார். பார்த்துட்டு, இது என்ன பிஸ்னஸ் சார், இது எப்படி சார் பண்ணணும், இதை பற்றி நான் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா எந்த புக்கு படிக்கணும், இதெல்லாம் நான் கேட்டது. நான் உடனே அவரை கேட்கணும், ஏன்ப்பா நீ இவ்வளோ தூரம் வந்து கேட்குறியே, எப்படிப்பா வந்த, எதுக்கு வந்த, யார் உனக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சார் நான் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். எங்களுடைய அப்பா வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஒரு 6 வருடத்திற்கு முன்னாடி அவருக்கு கேன்சர் வந்து இறந்துவிட்டார். இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஆனால் அவர் பண்ணின காலத்தில், அவர் பண்ணும்போது எங்களுக்கு வெஸ்டேஜ் தெரியாது, என்ன பண்ணுறாரு தெரியும், எங்கேயோ போகிறாரு வராருன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் பண்ணி ஒரு பெரிய நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த நெட்வொர்க் மூலியமாக இன்றும் எங்கள் வீட்டுக்கு மாதம் 50,000 60,000 ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருக்கு சார். அதில் தான் நான் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் சார்ங்கிறார். அப்போது இதை வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு வியாபாரம், இந்த மாதிரி ஒரு வருமானம், இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இந்த இடத்துல கொடுக்க முடியுங்கிறத இந்த நிறுவனம், அந்த ஒரு பயன் இல்லை, இது மாதிரி பலாயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு வருமானம் எடுப்பதற்கு ஒரு வியாபாரம், அதற்கு 10,000 முன்பணமாக கேட்குறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மணியான ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேனாலோ அல்லது இந்த வயதில் நான் கொஞ்சம் இளமையாகவும் கொஞ்சம் அழகாக இருக்கிறனாலும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ப்ராடக்ட் தானே. அப்போ இந்த ப்ராடக்டில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்க போகிறோம். அதில் நமக்கு என்ன இருக்குது? அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நினைப்படுத்தணும். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி
நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஒன்று காமிச்சேன், பார்த்தீங்களே. இப்போயே பாருங்கள், காமிக்கிறேன். பார்த்தீங்களா கூட்டம்? பார்த்தீங்களா? என்னது? நமக்கு ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல இருக்கிற லைலா காலேஜில் ஜாப் ஃபேர். யார் அவங்க? எல்கேஜி படித்தவங்க இல்லை, எல்கேஜிக்கு அப்புறம் +2 வரைக்கும் படித்து டிகிரி படிச்சுட்டு வேலைக்காக அலைகிறவர்கள் எவ்வளோ பேர்? எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் கூட எல்கேஜிக்கு 10,000 கம்மி சீட் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்ட். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் அவங்க முன்னாடி காமிக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு சாதாரண வியாபாரம். நம்ம போகும்போது, தெருவில் போகும்போது, தெரு ஓரத்தில் அந்த கார்னரில் பூ விற்கிறவங்களை பார்த்துருக்கோமா? நம்ம பார்க்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இவர்களெல்லாம் பணக்காரங்களாம். அந்த பூ விற்கிறதுக்கு அங்கே ஒரு டேபிள், அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காங்க. பூவெல்லாம் விட்டுருங்க. அந்த டேபிள், அந்த ஸ்டூலு, அந்த இடத்துல அவங்க வெறும் போட்டு யார் வேணால் உட்கார முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. அப்போ அந்த ஸ்டூலையும் அந்த ஸ்டூல் போடுறதுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்கணும்? அதுக்கப்புறம் அந்த பூ வருதா? அந்த பூ யாராவது வந்து இந்தாங்கம்மா பூ வச்சுக்கோங்க, விற்றுட்டு அப்புறம் நான் காசு கொடுங்கன்னு கொடுத்துருப்பாங்களா? அப்போது இந்த மாதிரி பூ விற்கிற வியாபாரத்திற்கே இப்போ இவ்வளோ தேவை அப்படின்னா, இப்போது நம்ம வியாபாரம் வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு இருக்காங்களோ இல்லையோ, அந்த பையன் வந்து எனக்கு நான் சாய்ராம் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கேன்னா அது காரணம் இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு 50,000 60,000 வந்துருக்கு சார், இது என்னன்னே தெரியல, இதை பற்றி தெரிஞ்சுக்க நான் வந்திருக்கேன்னு சொல்கிறா. இதுக்கு என்ன பண்ணலாம்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வியாபாரம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூவெல்லாம் இருக்குது. அந்த பூ வச்சுட்டு இருந்தால் மாத்திரம் அவங்களுக்கு வருமானம் வந்துடுமா? அந்த பூ விற்கப்பட வேண்டும், வியாபாரம் ஆகணும். அப்போ அதே மாதிரி இங்கேயும் பொருள்கள் வியாபாரம் ஆகணும். அப்போ அந்த பொருளை நாம் வாங்கணும், நமக்கு தெரிந்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்போது நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை ஃப்ரெண்ட்ஸ், பட் கொஞ்சம் யோசிங்க. நம்ம வீட்டுக்கே இந்த 10,000 ரூபாய் இருக்குது இல்லைங்களா, இந்த 10,000 15,000 உடனே இன்றைக்கே இப்போவே பண்ணணும், ஒரே ஷார்ட்டில் பண்ணணும்னு இந்த நிறுவனம் சொல்லியிருக்கா? கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாமா? நம்ம வீட்டுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிக்கலாமா? அது பண்ணிட்டோமா? அது 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம். சரி, இது முடிஞ்சிருச்சா? இப்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 2000 எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் மேலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு, எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிங்க. ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு சலூன் ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல போய் யார்கிட்ட சொல்லுவீங்க? நம்ம சொந்தக்காரங்ககிட்டையும் நமக்கு தெரிஞ்சவர்கிட்டையும் நம்ம நண்பர்கிட்ட தானே போய் சொல்லுவீங்க, நான் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு. இல்லை திருவிழையா சொல்லுங்கள். அப்போது நம்மளுடைய நண்பருக்கோ, நம்ம உறவினருக்கோ, நம்ம தெரிந்தவருக்கோ நம்ம பொருளை எத்தனை பேர் வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் வீட்டில் சர்க்கரை நோய்கள் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் முட்டு வலிகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் எது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டோ, மேபி யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் வித் சோப், அது மாத்திரமே இருக்கலாம். அது போகலாம், அதை எடுத்து காமிக்கலாம், அவங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கலாம். அப்போது அவங்க கொடுக்கும்போது அந்த பொருளை அவங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை, அவங்களுக்கு கொடுத்துட்டு விநியோகம் பண்ணிவிட்டு நம்ம கேஷ் வாங்கிக்கலாமே. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கின 2000 நம்ம இது மாதிரி, எஸ் நம்ம வாழ்க்கை மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனோன்னா எல்லோரும் வாங்கிப்பாங்களா? இருக்காது. நம்ம 5 பேரை பார்த்தோம்னா 2 பேர் வாங்க போகிறாங்க. அப்படியே ஒரு மாதத்துக்குள்ளே போகிறோம், 2000 கொடுக்குறோம், திருப்பி வரோம், திருப்பி பொருள் வாங்குகிறோம், திருப்பி போகிறோம், விற்கிறோம். இப்படி அந்த மாத முடிவுக்குள்ளே அந்த 300 PV பண்ணிட முடியுமா? முடியாதா? அதை பண்ணிட்டோம் அப்படின்னா மேட்சிங் கிளப்புக்குள்ளே வந்துட்டோம், எல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க்கை டெவலப் பண்ண போகிறோம். இதே வித்தையை நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்களும் அதை செய்ய போகிறாங்க. அந்த பையனுடைய அப்பாவுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் நமக்காக ஏற்பட போகுது. நாம் இருக்கோமோ இல்லையோ நம்ம வீடு தேடி பணமாக இருப்போம். ஆமாவா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது ஐயோ 300 PV, அப்பா 300 PVன்னு உட்காந்துருக்கலாமா? எஸ், நீங்களே வாங்கணும்னு நான் சொல்லலை, நம்ம விநியோகம் பண்ணலாம்.
அண்ட் வியாபாரம் பெருகும்போது நம்மளே நல்ல பொருள்களை யூஸ் பண்ணி நம்மளே அது இதாகலாம். ஸோ இப்போ வியாபாரம் எப்படி அடித்து தெரித்து இதாகும் அப்படிங்கிறது யோசிப்பாங்க. ஸோ இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவை உங்கள் முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் நான் சொன்னதை நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை, வழிகள் எடுத்து சொல்கிறேன். இதன் மூலியமாக இவ்வளவு பெரிய வழி இருக்குது. இன்றைக்கி இந்த வியாபாரம் பெருகும்போது எந்த மாதிரி மேட்சிங் இதாகும், எந்த மாதிரி அந்த வருமானம் ப்ளஸ் நம்மளுடைய ரீபர்ச்சேஸ் மூலிமா வருமானம் எவ்வளோ தூரத்திற்கு அற்புதமாக போகுது. ரீபர்ச்சேஸில் நம்மளை மிஞ்சிப்பதற்கு இன்றைக்கி உலகத்திலே எந்த நிறுவனமும் இல்லை. வர வேண்டியது நம்ம நெட்வொர்க்கை பில்ட் பண்ண வேண்டியது தான். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த நெட்வொர்க்கில் நம்ம படிப்படியாக முன்னேறுவதற்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி 2 days 3 days ஒரு கேப்சூல் மாதிரி 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ள ஒரு அற்புதமான வீடியோக்கள் டிப் பிட்ஸாக உங்களுக்கு நான் தரேன். ஸோ இதை வச்சு நல்லா வேலை செஞ்சு நம்ம எல்லோரும் முன்னேறுவோம். நான் முன்னேறோம்னா சமுதாயம் முன்னேறுகிறது, சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்க போகுது, சமுதாயம் அழகாக இருக்க போகுது, நம்மளுடைய விவசாய சமுதாயமும் செழிப்பாக இருக்க போகுது. இவ்வளவு விஷயத்தை பண்ணி நாமளும் முன்னேற போகிறோம். யாருக்கும் நஷ்டத்தை கொடுக்க போவதில்லை. அப்போது இந்த இதை முனை மூச்சாக இருந்து இந்த கொடுத்துருக்கிற ஆஃபரை எல்லோரும் அவங்கவுங்க டீமில் மினிமம் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்க்கு முழுக்க விட்டிங்கன்னா அவங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக கோவா ட்ரிப்பு, அப்படியே தாய்லாந்து ட்ரிப்பு எல்லாருமே அச்சீவ் பண்ணலாமே. ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்களோட ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. மிகப்பெரிய வெற்றியை நாம் எடுப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பூம் இந்த வியாபாரத்தில் நமக்கு ஏற்படட்டும். Wishing you all the best and God bless you. Wish everything. All the best. Thank you.